ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீரா மிதுன் நடிகை மீரா மிதுன் அவர்கள் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களை கோர்ட்டில் ஆஜர் செய்யறதுக்கு முன்னாடி இவங்க இருந்த நிலைமையை பார்த்து இவங்களை ஒரு மனநல காப்பகத்தில் சேர்த்துருக்காங்க. இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது போன வருடம் மீரா மிதுன் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எஸ்சி எஸ்டி சமூகத்தினரை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த காஸ்ட்டை சார்ந்தவங்கலாம் திருடுங்களாக இருப்பாங்க அப்படி இப்படிலாம் வந்துட்டு பேசியிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக அப்போவே இவங்களை கைது செய்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. 3 மாதம் வந்தாங்க, அதுக்கப்புறமா ஜாமீனில் வெளியே வந்தாங்க. பட் அந்த வழக்கு நிலுவையிலேயே இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வருடம் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட சிஎம்மாக நான் தான் ஆகியிருக்கணும், அதாவது சசிகலாமா என்ன தான் சொன்னாங்க, ஜெயலலிதாமா என்ன தான் சிஎம்மாக இருக்க சொன்னாங்க, நான் தான் மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா இவங்க இப்போ என்ன யாருன்னு தெரியாமல் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் இவங்களோட வீடியோ எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கரமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவங்க பேசுறதுனால ஒன்றும் பெருசாக வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். இது பத்தாதுன்னு இந்த கேஸ் இருக்குல்ல, அதாவது அந்த எஸ்சி எஸ்டி கேஸு அது வந்துட்டு மீண்டும் வந்துச்சு. அந்த வழக்கில் வந்துட்டு இவங்களை பிடிவாரத்து கொடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்துச்சு நீதிமன்றத்தில். இந்த உத்தரவின் பேரில் சென்னையிலேருந்து ஒரு தனிப்பிரிவினர் சென்று இவங்களை டெல்லியில் கைது செய்திருக்காங்க. அந்த இடத்துலையும் ஒரு கூத்து இருக்கு. ரொம்ப நாளாக இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. என் மகள் டெல்லியில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துனதே அவங்களுடைய அம்மா தான். அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் டெல்லியில் போயிட்டு அவங்கள கைது செய்திருக்காங்க. அவங்களுக்கு போட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை, பட் அவங்க வராமல் இருக்காங்க. அவங்க நிலைமை என்னன்னு ஏதுன்னு அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் என் மகளை எப்படியாவது காப்பாற்றி அங்கே வந்து கொண்டு வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க போல். ஸோ காவல்துறையினர் அங்கே போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா மீரா மிதுனுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. பயங்கரமான மன விரக்தி மனக்கசப்பில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலவே இருந்திருக்கு. இப்படியே வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணத்துக்காக மருத்துவரை அணுகியிருக்காங்க. ஸோ மருத்துவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு ரொம்ப தீவிரமான மனநிலை பாதிப்பை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டெல்லியில் இருக்க ஒரு மனநல காப்பகத்தில் தற்போது மீரா மிதுனை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு இவங்களை கோர்ட்டில் வந்துட்டு ஆஜர்படுத்த முடியும் அப்படின்னு தற்போது காவல்துறை வட்டாரம் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போதான் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமே இவங்களுக்குலாம் தெரிய வருதா அப்படின்னா, பிகாஸ் நான் தான் முதலமைச்சர் ஜெயலலிதாமா என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்தும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இவங்க பேசின விஷயங்கள்லேருந்தும் இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது யாருக்கும் தெரியலையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு எப்போவோ வந்துட்டு காப்பகத்தில் சேர்த்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ கைமீறி போனதுக்கு அப்புறமா இப்போதான் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள காப்பகத்தில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், மீரா மிதுன் சிகிச்சைக்கு அப்புறமா பூரணமாக குணமடைஞ்சு வெளியே வரணும். அப்படி வந்தாலுமே இந்த வழக்குகள் எல்லாமே எந்த போக்கில் போகும் அப்படின்றது தெரியாது. பிகாஸ் மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க பேசின விஷயங்களை வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கப்புறமா எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது பிடிச்சதுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.